அனைவருக்கும் வணக்கம். நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் இப்படி என்று பல்வேறு பன்முகங்களை கொண்டவர்தான் திரு டி.ஆர். ராஜேந்திரன் அவர்கள். டி. ராஜேந்திரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் 1980க்கு பிறகு தமிழ் சினிமாவில் கோலோச்சி நின்றவர்களில் இவரும் ஒருவர். ஆனாலும் குறிப்பிடத்தக்க காலத்தில் நல்ல வரவேற்பை மக்களிடையே பெற்றவர். அதன் பிறகு தொடர்ந்து அதை அவரால் கையாள முடியவில்லை. மக்களின் ரசனைகள் மாற மாற அவரினுடைய தேவை மக்களுக்கிடையே குறைய தொடங்கிவிட்டது. இவர் மிக சிறந்த கலைஞர் திரையுலகில் என்பது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் அரசியல் உலகில் இவர் ஒரு டுபாகூர் அரசியல்வாதி, காமெடி அரசியல்வாதி என்று கூட சொல்லலாம். அதற்கான காரணம், திரு டி. ராஜேந்திரன் அவர்கள் 1991ஆம் ஆண்டு டி. ராஜேந்திரன் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்தார். அந்த அரசியல் கட்சியினுடைய பெயர் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்பதுதான். இந்த கட்சியை கிட்டத்தட்ட 1996ஆம் ஆண்டு வரை நடத்தி வந்தார் என்பதை விட 91இல் ஆரம்பித்து 96 வரை அந்த கட்சியை நடத்தி வந்ததாக தகவல்கள் தான் இருக்கிறது. இந்த கட்சியின் மூலமாக இவர் எந்தவித ஆக்கப்பூர்வமான செயலிலோ அல்லது தேர்தல்களினுடைய முடிவுகளிலோ எதையும் வெளிப்படுத்தவில்லை. இதன் காரணமாக இந்த கட்சியை கலைத்துவிட்டு 1996ஆம் ஆண்டு பூங்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவுடன் இணைந்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆனார். இவர் பதவி இருக்கும் வரை திமுகவினுடைய உறுப்பினராகவே வலம் வந்தார். பிறகு தொடர்ந்து திமுக இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதை சரியாக உணர்ந்த திரு டி. ராஜேந்திரன் அவர்கள் மீண்டும் ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சி 2004ஆம் ஆண்டு லட்சிய திமுக என்பதுதான். அதாவது முதலில் 1991ஆம் ஆண்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சி சரியாக இவரால் நடத்த முடியவில்லை. அதனால் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்ததற்காக கருணாநிதி அவர்கள் இவருக்கு 1996ஆம் ஆண்டு பூங்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்தார். 5 வருடம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ருசித்தவர் மீண்டும் திமுக வாய்ப்பு கொடுக்கும் என்று நம்பினார். ஆனால் திமுக கொடுக்கவில்லை. இதனால் கோபமடைந்த டி. ராஜேந்திரன் அவர்கள் 2004ஆம் ஆண்டு லட்சிய திமுக என்ற அரசியல் கட்சியை உருவாக்கினார். இந்த கட்சி இன்று வரை அவர்தான் நடத்தி கொண்டு வருகிறார். இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் கணிசமான வாக்கு வங்கியை கூட பெற்றதாக தேர்தலினுடைய வெப்சைட்டிலே புள்ளி விவரங்கள் கிடையாது. அப்படி ஒரு அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் டி. ராஜேந்திரன். இவர் ஒரு கணிசமான வெற்றியை தமிழ் சினிமாவில் தக்க வைத்தவர். மக்களுக்கிடையே ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை தன்னுடைய இயக்கத்தாலும் நடிப்பாலும் கொண்டு வந்தவர். ஆனால் அரசியலில் இவருடைய செயல்பாடு எடுபடவில்லை. இவர் சிறந்த அரசியல்வாதி என்பதை விட ஒரு காமெடியான அரசியல்வாதி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதுதான் இவருடைய அரசியலில் இவருடைய செயல்பாடு நமக்கு உணர்த்துகிறது. அனைவருக்கும் வணக்கம். நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர்